எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி வீடியோவில் நம்ம சொல்லியிருந்த மாதிரி ஹைடெக் லேபில் இருக்கிற இணைய வசதியை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பர்சனலுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அனைத்து செயல்பாடுகளும் 24 மணி நேரமும் மானிட்டரில் பதிவு செய்யப்படும். நம்ம செய்கிற ஒவ்வொரு டேட்டா என்ட்ரியும் நம்ம வந்து நம்ம எவ்வளோ நம்ம ஒய்ஃபை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்ம வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறோம், எல்லா விதமான ஒரு இன்ஃபர்மேஷனையும் 24/7 வந்து மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ வந்து யாரும் பர்சனல் யூஸ்க்காக யூஸ் பண்ணிக்காதீங்க. அனைத்து தகவல் தொடர்பு சாதனங்கள் மற்றும் நாற்காலி, மேஜைகள் போன்ற பொருட்கள் சேதமடையக்கூடாது. அங்கே இருக்கிற நாற்காலியோ மேஜைகளோ வேறு எதுனா இப்போ ஃபோன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது. ஆய்வகத்திற்குள் எந்த ஒரு உணவுப் பொருட்களையும் எடுத்து செல்லவோ அங்கு வைத்து சாப்பிடவோ அனுமதிக்கக்கூடாது. அதாவது ஹைடெக் லேபில் ஒர்க் பண்ணுற நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா எந்தவித உணவுப் பொருட்களையும் உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அங்கே உட்காந்து சாப்பிடவும் கூடாது. நீங்கள் மட்டும் இல்லாமல் வேறு யாராச்சும் அங்கே வந்து சாப்பிடவும் நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, அனுமதிக்கக்கூடாது. ஸோ இது போல் வந்து நிறைய வந்து வழிகாட்டு வழிமுறைகள் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கு. ஸோ அது ஒன்றுத்தையும் நம்ம சேனலில் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு தான் இருக்கோம். ஸோ வந்து நம்ம அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து அப்டேட் வர நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்து கரெக்டாக தான் நீங்கள் பண்ணிட்டு வரீங்களா அப்படின்ற மாதிரி ஹெச்எம்ஸ் வந்து அதை வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணி அவங்க வந்து டேட்டா என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கும் நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். எது இருந்தாலும் நீங்கள் ஹைடெக் லேபில் நீங்கள் பண்ண போகிறது எதுவாக இருந்தாலும் நீங்கள் முதல்ல ஹெச்எம் கிட்ட கேட்டு தான் நீங்கள் எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கணும். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் ஹெச்எம்க்கு தகவல் கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்ககிட்ட இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அப்புறம் நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனையில் தான் மாட்டிப்பீங்க. ஸோ ஹெச்எம் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.